இன்னைக்கு நம்ம காத்தான்குடிக்கு வந்திருக்கிறோம். காத்தான்குடியினுடைய முஸ்லீம்களுடைய பூர்வீக நூதன சாலை மியூசியத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் ஒரு 2-3 தடவைகள் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் வீடியோவில் நான் உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணது கிடையாது. இன்றைக்கி தான் நம்ம வீடியோவுக்கு இதை எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். இலங்கை இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் என்ன, அவங்க எவ்வளவு சேவைகளை இந்த நாட்டுக்கு பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளை எல்லாம் சுதந்திர தினமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சேவைகளை செய்திருக்கிறோம் என்பதை. எனவே வாங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து உள்ளே போவோம். எவ்வளவு சேவைகளை இந்த நாட்டுக்கு இலங்கை முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க பயணிக்கலாம். இந்த மியூசியத்தினுடைய ஸ்பெஷலில் மிக முக்கியமானது என்னென்னா, வெளித்தோற்றத்தில் இருந்து உள்ள வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செயல்பாடுகளுமே பழங்கால மெத்தேடில் இருக்கும். இந்த கற்களாக இருந்தாலும் சரி, அரசர் காலத்தில் இருந்த மாதிரியே இருக்கும், கதவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த மெத்தேட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பூர்வீக நூதன சாலை ஒரு பூர்வீகமாக பழங்காலத்துக்கு போகிற மாதிரியே இருக்கும். மியூசியத்தினுடைய ஆரம்ப பகுதி இதுதான், கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய பொருட்களை வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இலங்கை முஸ்லீம்கள் பயன்படுத்திய பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கிருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில், அதுக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் தான் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இது யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்தால் அவங்க சைன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே அதே மாதிரி பழங்கால பொருட்களை வச்சுருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட அரபி எழுத்துக்களுடனான இது ஒரு தாலி ஒன்று. தாலின்னா ஒது செய்கிறதுக்கு அது மாதிரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு நினைக்கிறேன். அது மாதிரியான பொருட்கள் முன்னாடி அரபு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இதுலேயும் அரபு எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை பார்க்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் கீழே இது என்ன ஏதுங்கிற விவரங்களையும் தெளிவாக அவங்க போட்டிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய விவகாரங்களாக இதைத்தான் வச்சுருக்காங்க. குறிப்பாக இதை பார்த்தோம்னா இது அந்த வீடுகளுடைய நிலையில் நம்ம வரும்போது வீட்டு கதவு ஆரம்பத்தில் நிலையில் வைப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு பார்ட்ஸ் இதுலேயும் அரபு எழுத்தணிகளோட அரபு வாசகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அல்லாஹ் முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் இலங்கையிலேயே கண்டெடுக்கப்பட்ட. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் அரபில் 302 போட்டு வச்சுருக்கிறாங்க. 302ன்னு சொல்லும்போது ஒரு நீண்ட நெடிய காலத்துக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தை உருவாக்கினவர் சகோதரர் ஹிஸ்புல்லா. அவர் யார், அவர் இதை உருவாக்கினதுக்கான காரணங்கள், அவருடைய பின்னணிகள் இதில் போட்டிருக்கிறாங்க. இப்போவும் அவங்க எம்பியாக இருக்கிறாங்க. அவர் பற்றிய ஒரு பயோகிராஃபி தான் அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வரும்போதே முன்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு போர்டில் ஒரு செய்தி எழுதியிருக்காங்க. இஸ்லாத்துக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டில் காத்தான்குடியில் அரபிகளுடைய குடியேற்றம். இப்போ நம்ம இருக்கிறது காத்தான்குடியில் அரபிகள் எப்படி குடியேறினாங்கங்கிறத காட்சி வடிவத்தில் 5ஆம் நூற்றாண்டில் இஸ்லாத்துக்கு முன்பு மலபார் கரையில் பழுதடைந்த கப்பல் ஒன்றிலிருந்து சில அரபி வர்த்தகர்கள் மட்டக்களப்பிலிருந்து தென்பக்கமாக 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள பூனச்சிமுனை இடத்தில் வந்திறங்கியுள்ளனர் என்று சொல்லி ஃபுல்லாக அந்த அரபிகள் எப்படி வந்தாங்க, 8ஆம் நூற்றாண்டில் முகமதிய அரபி வர்த்தகர்கள் மட்டக்களப்பில் எப்படி குடியேறினாங்க, அதே மாதிரி 1911 மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சர்வஜன வாக்கெடுப்பின்படி இலங்கையில் மிக அடர்த்தியான மக்கள் வாழும் பகுதி காத்தான்குடின்றெல்லாம் காத்தான்குடியை பற்றிய இந்த மியூசியம் இருக்கக்கூடிய இடத்தை பற்றிய ஒரு முழுமையான விவரம் இதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பக்கத்தில் அவங்க வச்சுருக்கக்கூடிய செய்தி. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. அதை நம்ம அப்படி வரும்போது பார்ப்போம். இந்த பகுதியை பார்த்துட்டு வந்துடுவோம். இதெல்லாமே அந்த பழங்கால பொருட்கள் முஸ்லீம்கள் பயன்படுத்தியது. நமக்கு முந்தைய ஜெனரேஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இதை பார்த்தாலே நினைவுக்கு வந்துடும் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த வாஷ் பேசன் இது புதுசு, இந்த காலத்தில் வச்சது. ஆனால் இப்படி இந்த மெத்தேடில் தான் இதை வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க சாம்பிளுக்கு இதை வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பழங்காலத்துக்குரியது. இதெல்லாமே பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான். இது இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஊர்களில் எல்லாம் தேங்காய் திருவிழான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்றைக்கும் வைக்கக்கூடிய பொருட்களாக இருக்குது. இது தண்ணி எடுக்கிற கொட்டுக்கிணறு. ஆரம்ப காலங்களில் தண்ணியை எடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது கொட்டுக்கிணறு. இது மரத்தால் செஞ்சுருப்பாங்க. இப்போ காங்கிரீட்டில் செய்கிறாங்க. மரத்தால் இதுக்கு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்குது இப்போ நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறதுனால. இல்லாட்டி அந்த பென் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கும் காட்டுறதுக்கு மாதிரி. இது பழங்கால அதே மரத்துண்டை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து இருந்ததை அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதவு கூட பழங்கால கதவை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கேலண்டர் கிடையாது. இந்த கதவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்கால கதவை அதை அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கேயும் பார்க்கலாம், அந்த முஸ்லீம்கள் பள்ளிவாசல்களில் பயன்படுத்துகிற மாதிரி நட்சத்திரங்கள், அந்த பிறையோட சேர்த்த அடையாளங்கள், இது பழைய அது மாதிரி ஒன்று அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இது பழங்கால பள்ளி வாயல்.
பள்ளிவாயல், அதாவது புராதன பள்ளிவாயலில் மாதிரி தோற்றம். இப்படித்தான் பழங்காலத்தில் பள்ளிகள் இருக்கும். இந்த பள்ளிக்குள்ளே எப்படியா பழங்கால தோற்றம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது அந்த பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்தணிகள், அதில் அந்த துவாக்களை எழுதி தொங்க விடுறது, இது ஒரு பள்ளிவாயலில் இருந்தே கொண்டு வந்திருக்கிறாங்க. பழங்காலத்தில் பள்ளிவாசலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு போட் பள்ளியிலிருந்தே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த பழங்கால லைட் மெத்தேடில் தான் எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. இதுதான் ஒரு பழங்கால பள்ளிவாயல், இப்படித்தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பள்ளிகளை எங்கேயுமே பார்க்கறதுக்கு கிடைக்காது. நம்மளே ஃபேஸ்புக்கில் தான் ஆப்பிரிக்காவில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலு செய்கிற கரங்கால் தொட்டி. இது வந்து ஒது செய்யக்கூடிய தொட்டி. பழங்காலத்தில் பள்ளிவாயல்கள் இதைத்தான் பயன்படுத்துவாங்க, தண்ணியை ஊற்றி வச்சு ஒது செய்கிறதுக்கு. அந்த தொட்டி தான் பிறகு ஹவுலாக பெரிய அளவில் கட்டியிருந்தாங்க நம்ம மக்கள். பிற்பட்ட நாட்கள் இப்போ எல்லாமே பைப் லைனுக்கு வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஒது செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொட்டி. இதுவெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதில் சிங்கை போட்டு வச்சுருந்தாங்க, இதில் போட்டு வைக்கல. பழங்கால செட்டப் இது. மருதமுனை மஸ்ஜிதுல் கபீருடைய பிரதான கதவு நிலை என்று சொல்லி இதை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவில் செய்யப்பட்டு வல்லத்தில் கொண்டு வரப்பட்டு 1850ஆம் ஆண்டுகளில் இந்த பள்ளியில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது 1850ன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலே. அவ்வளவு பழமையான கதவு நிலை மருதமுனை மஸ்ஜிதுல் கபீரில் இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், இதை செஞ்சு இந்தியாவில் செஞ்சு வல்லத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. தோணி, அந்த வல்லம் முன்ன பயன்படுத்துவாங்க கடலில், அதில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அப்படியே இங்கே கொண்டு வந்து நமக்கு காட்சிக்காக வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பூக்கல்களை வச்சுருக்கிறாங்க. இந்த வீடுகளில் இன்றைக்கும் பூக்கல் பயன்படுத்துவாங்க. இந்த பூக்கல்கள் 16ஆம் நூற்றாண்டு கோட்டைகளையும் அரண்மனைகளையும் வீடுகளையும் அலங்கரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இதை பார்த்தா களிமண் ஜாடி. இது களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட செம்பு, களிமண் ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஜாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டுக்குரியது. இது ஆயுதங்கள் வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது அந்த காலத்தில். இந்த பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க, ஆயுத பெட்டி. 18ஆம் நூற்றாண்டில் ஆயுதங்களை பாதுகாத்து வைப்பதற்காக இது பயன்படுத்தப்பட்டது. பித்தளை, இரும்பு, மரம் ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்டது. அவ்வளோ உறுதி ஆயுதங்களை வைக்கிறதுக்கு. அதெல்லாம் திருடிட்டு போகிறத நினச்சி பார்க்க முடியாது. ஏதாவது பூட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க போல். ஆயுதம் வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. இது அப்படியே அந்த பழங்காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்கும், முஸ்லீம்களுடைய வீடு இப்படித்தான் இருக்கும். இப்போவும் சில வீடுகள் இது இருக்குது. இந்த சாயிர அதில் சேர் வந்து விற்கிறதுக்கு இருக்குது. இன்னும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். பிள்ளைகள் இப்படி ஓதுவாங்க. இதெல்லாம் பழங்கால செட்டப். ஒரு முத்தம் அது அப்படி இதுலேயும் போட்டிருக்கிறாங்க, என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் பார்க்கலாம் அந்த வீட்டுடைய செட்டப். பாருங்களாம், சேரெல்லாம் பழங்கால செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க. ரேடியோ ஒன்றும் இருக்குது, பழைய ரேடியோ ஒன்றையும் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. உம்மா வீட்டுக்குள்ளே சமையல் செய்கிற காட்சியெல்லாம் இருக்குது. மொத்தத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத அழகாக சித்தரிச்சிருக்கிறாங்க. இதில் பழங்கால செட்டப் எப்படி இருக்குதுண்டு. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான மெயினான இடம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி, அதாவது சூர சரதியல், மம்லே மரிக்கார் 2 பேருடைய வரலாற்றை தான் இங்கே தொகுத்துருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வரலாற்றிலே நீங்கள் பார்க்க முடியும், ஸ்ரீலங்காவினுடைய ரொபின்ஹுட் என்று சொல்லி 2 பேரை அழைச்சாங்க. சிலோன் ரொபின்ஹுட்ங்கிற ஒரு கதாபாத்திரம் மக்கள் பணத்தை அபகரிக்கிற, பணக்காரர்கள்ட்ட இருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து ஏழைகளுக்கு ஒப்படைக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு பேர் தான் ரொபின்ஹுட். அந்த ரொபின்ஹுட் வேலையை செஞ்சவங்க தான் மம்லே மரிக்காரும், அதே போன்று சூர சரதியலும். சரதியல் என்று சொல்லி, சூர சரதியல் என்று சொல்லி ஒரு ஃபிலிமும் வந்திருக்குது சிங்களத்தில். அதில் இந்த வரலாற்றை எடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் உண்மைக்கு நெருக்கமாக தான் அந்த வரலாற்றையும் எடுத்திருக்கிறாங்க. மியூசியத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சகோதரி ஹிஸ்புல்லா அவங்க சொல்லும்போது அவருடைய வீடியோக்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம், நேர்லையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த காட்சிகள் எல்லாமே அந்த ஃபிலிமை யார் மேக் பண்ணினாங்களோ அந்த டிரெக்டர்ஸை கொண்டு வந்து தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சம்பவம் என்னென்னு சொல்லி சொன்னால், சூர சரதியல் அதே போன்று மம்லே மரிக்கார் 2 பேர் 1860ஆம் ஆண்டு காலங்களில் கேகோலில் உத்துவான் கந்தன்ற ஒரு மலை இருக்குது. கொழும்புலேருந்து கண்டி பக்கம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது கண்டியிலேருந்து கொழும்பு பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கேகோல் தாண்டும் போது, கேகோல் ஆரம்பிக்கும் போது, மாவனில் தாண்டும் போது, கண்டியிலேருந்து வரும்போது, கொழும்புலேருந்து போகும்போது கேகோல் தாண்டி மாவனில் அண்மிக்கும் போது அந்த பகுதியில் சரதியல் கம்மானன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. நான் அதுக்கு நேரடியாகவே போயிருக்கிறேன். அந்த மலைக்கு ஏறி இருக்கிறோம். நம்ம அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருடைய ஹிஸ்ட்ரியையும் ஒரு கிராமமாகவே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. விரும்புகிற சகோதரர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் காட்டுங்க, இஸ்லாமியர்கள் எவ்வளவு தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்கன்னு. 1860ஆம் ஆண்டில் தான் இந்த சூர சரதியல், மம்லே மரிக்கார் 2 பேருமே நண்பர்கள். இவங்க அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏழைகளுக்கு ஒப்படைப்பாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சு தாங்க, காட்டித்தாங்கன்னு சொல்லி அன்றைய அரசுகள் பெரிய அறிவிப்பெல்லாம் போட்டிருந்த நேரத்தில் கடைசியில் என்ன
என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு பெண்மணி இவங்க 2 பேரையும் காட்டி கொடுக்குறாங்க. காட்டி கொடுத்ததுக்கு பிறகு 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. இலங்கை வரலாற்றில் இறுதியாக தூக்குல தொங்க விடப்பட்ட 2 பேர் இவங்க தான். போகம்பர சிறைச்சாலை கேண்டில், இப்போ அந்த சிறைச்சாலையை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில் தான் 2 பேரும் தூக்குல தொங்க விடப்பட்டாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மம்லே மரிக்காருடைய ஜனாசா இஸ்லாமிய மௌலவி இடத்துலையும், அதே போன்று சூரசரதியருடைய ஜனாசா, அவர் ஒரு கிறித்தவராக இருந்தார், சிங்களம் பேசக்கூடிய கிறித்தவர், ஒரு ஃபாதர் இடத்திலும் ஒப்படைக்கப்பட்டது என்கிற வரலாறை பார்க்குறோம். அதுக்கு வெளியிடப்பட்ட அன்றைய கெசட் நோட்டீஸ் தான் இங்கே போடப்பட்டிருக்குது. அன்னைக்கு வெளியிடப்பட்ட கெசட் நோட்டீஸ், அதைத்தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இன்றைக்கும் இது பாதுகாக்கப்படுகிறது. இவங்க 2 பேருமே அன்று இருந்த அராஜக ஆட்சியாளர்களுக்கு எதிராக சுதந்திரத்துக்காக அன்றைய மக்களுக்கு உதவி செய்தவர்கள். அந்த வரலாறை மிக தெளிவாக இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த வரலாற்றில் இன்னொரு பகுதி இருக்குது. இவர் ஷபான் முகமது என்று சொல்லி அவர் அந்த சித்தரிச்சிருக்கிறாங்க. 1864 அதே சம்பவம், சிலோன் ரபின் ஹூட் சம்பவம் நடக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்கள பிடிக்கிறதுக்காக இலங்கை போலீஸால் அவங்க தேடப்பட்டு வருகிற நேரத்தில் தான் ஷபான் முகமது தலைமையில் படை போகுது. அவங்கள பிடிக்கிற அந்த சண்டையில் ஷபான் முகமது கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டவர் இலங்கை வரலாற்றில் சுதந்திர அந்த இலங்கை உருவாகுவதற்கு முன்பதாகவே கொல்லப்பட்ட முதலாவது போலீஸ் அதிகாரி ஷபான் முகமது. அவர் இஸ்லாமியர் தான். இலங்கை வரலாற்றில் போலீஸில் இருக்கும்போதே ஒரு சண்டையில் கொல்லப்பட்ட முதலாவது போலீஸ் அதிகாரி அவர் தான் கொல்லப்பட்டாருங்கிறதுக்குரிய ஆவணம் இன்றைக்கும் இருக்கிறது. அதனுடைய காட்சியில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 1864ஆம் ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் முகமது ஷபான் உயிர் நீத்த இடத்தில் பிரிட்டிஷ் அரசால் நிர்மாணிக்கப்பட்ட நினைவு தூபியே இது கேகாலையில் காணப்படுகிறது. கேகோல் போனால் இந்த நினைவு தூபியை பார்க்க முடியும். நாட்டுக்காக உயிர் நீத்த முதலாவது போலீஸ் படை வீரன் கான்ஸ்டபிள் முகமது ஷபான். இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால், இலங்கை போலீஸ் உடைய இணையதளத்தில் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பதாக போலீஸ் தினம் கொண்டாடப்படுவதே இவருடைய அந்த மரணத்தை நினைவு கூறித்தான். அந்த தகவல் இருந்தது. பிற்பட்ட நாட்களில் நம்ம பார்க்கும்போது அப்படியான எந்த தகவலையும் போலீஸுடைய இணையதளத்தில் பார்க்க கிடைப்பதில்லை. இது மிக வருத்தத்துக்குரியது. புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அதுலையாவது இந்த வரலாறுகள் வருமானு சொல்லி பார்ப்போம். வாங்க மேலே போவோம். இப்போ நம்ம சந்திச்சிருக்கிறது முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஹிஸ்புல்லா. இவங்க தான் இந்த மியூசியத்தை உருவாக்கினது, இதற்குரிய எல்லா காரியங்களையும் செஞ்சது. எனவே அவரோடையும் சில விஷயங்கள் நம்ம பேச இருக்கு. அதை பேசும்போது மேலதிக செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். முஸ்லீம்களுடைய வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான வேலை இது. நாங்கள் பல தடவைகள் இதை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதை செய்யணுங்கிற உந்துதல் அல்லது உணர்வு எதனால் ஏற்பட்டது? எங்கேயாவது ஒரு விஷயத்தை பார்த்ததுனால வந்ததா, அல்லது நம்ம இது செய்யணுங்கிற எந்த அடிப்படையில் நீங்கள் இதுக்கு உந்தப்பட்டீங்க? சம்பிக்கரணவக்கோட புக் தான். சம்பிக்கரணவக்க கௌரவ முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க அவருடைய நூலில் இலங்கை முஸ்லீம்களுக்கு 100 வருஷம் தான் வரலாறு, ஆகவே இவங்களுக்கு எந்த விதமான வரலாறும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு அவர் அல்ஜிஹாத் அல் புக் எழுதினார். அவருடைய அந்த புக்கை வெளியிற ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பேராசிரியர் அமரசூரியன் அன்னைக்கு மேபி அவர் பேசுகிற போது அவரோட ஸ்பீச்சில் சொல்கிறார். ஸ்பீச்சை கேட்டதான் அந்த ஸ்பீச் சொல்கிறாருன்னா, அந்த எப்படி சைனா டென்டல் சர்ஜன் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாங்க, அவங்க வந்தாங்க அந்த காலத்துலேருந்து கோல்ட் ரோடு அங்கே கோல் பம்பிள் இன்னும் சைனீஸ் டென்டல் டாக்டர்ஸ் போயிட்டாங்க. இவங்களும் அப்படி தான் வந்தவங்க. இவங்களுக்கிட்ட 100 வருஷ வரலாறும் இல்லை. ஆகவே இவங்க இலங்கையில் உரிமை கேட்கறது, தங்களுக்கு அது கேட்கறது இருக்கல, அவங்க வாழ்ந்துட்டு போகலாம், அவ்வளோதான். இதில் தெளிவாக இருக்கணும்னு அவரும் பேசினார். அந்த ஸ்பீச்சையும் கேட்டுதான் இவருடைய புக்கையும் வாசினான். அதுக்கு பிரதான உண்மைதானா, இது நமக்கு தெரியாது, இதில் உண்மை நமக்கு தெரியாதுன்னா நான் ஒரு ஸ்டடி பண்ண துவைக்கணும்னா இதில் உண்மையை நாமளும் ஆராய முடியும். நான் இப்போ ஆராய்ஞ்சேன்னா நான் இருந்திருந்தேன், எனக்கு பட்டுச்சு இல்லை, அவங்களுக்கு தெரியாது இந்த சப்ஜெக்டுகள். ஆகவே இப்படி ஒரு வரலாறை செய்யணும்னு நான் தீர்மானித்து தான் பிறகு திரும்பி நான் நிறைய சம்பந்தமான புக்ஸ் தேடி எல்லாம் நான் பர்சனலாக ஒரு 6 மாதம் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு தான் பிறகு ஹிஸ்ட்ரியை தேட தொடங்குற நேரம் தான் பராக்கிரமபாகு இந்த நாட்டை ஆட்சி செய்கிற நேரம். அவருடைய கேபினெட்டில் 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்த கேபினெட்டில் 16 பேர் இருக்காங்க மொத்தம். டோட்டல் கேபினெட் ராஜ்ய சபான்னு சொல்கிறேன். அந்த 16 பேர் 4 முஸ்லீம்கள். வர்த்தக அமைச்சர், வெளிநாட்டு அமைச்சர், விவசாய அமைச்சர், சுகாதார அமைச்சர், தி வெரி இம்பார்ட்டன்ட் 4 பொசிஷன்ஸும் கொடுப்பட்டிருக்கு முஸ்லீம்ஸ் தான். அப்போ அதில் இருந்தால் நான் இப்போ இந்த அறிக்கிறத எடுத்தால் கூட இது கோபால முதலியார் ஷேக் சல்தீன் பின் அத்தாஸ் அவருடைய ஒரு ஹிஸ்ட்ரி 1500ஆம் ஆண்டில் 1594 நடைபெற்று த ஃபர்ஸ்ட் யுத்தம் இலங்கை தந்துரை கம்பெயின். இப்போ நீங்கள் பார்க்கல அந்த போயிட்டு ஆக்சுவலாக தந்துரை யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துக்கு லீட் பண்ணதே ஒரு முஸ்லீம் ஆள் தான், கோபால முதலியார் ஷேக் சல்தீன் பின் அத்தாஸ். இவர் தான் இந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்குகிறார்.
அந்த அந்த அப்போதான் இந்த நாட்டு முதலாவது ஒல்லாந்தருக்கு எதிரான யுத்தம். அந்த யுத்தத்தில் அந்த ஒல்லாந்த படைகளை அழிச்சு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி அந்த யுத்தத்தில் வெல்லுது இலங்கை அவர்தான். ஆனால் அவர் பிடிபடுறார் அந்த படைகள்கிட்ட. ஓகே, பிடிபடுற நேரம் அவங்க எத்தனையோ அந்த நாட்டு பக்கோடா அந்த நிதிகளை தான் தாரன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லி நான் ஷோட் பண்ணுறேன். விரும்பல் அவங்க விட சொல்லிட்டானோ இது எங்களுக்கு இவ்வளோ பாரிய இழப்பை ஏற்படுத்த விட முடியாது, இவரை கொலை செய்கிறாங்க, வெட்டி காலத்தில் வெட்டி கொலை செய்கிறாங்க. ஆகவே அந்த கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களுக்கு முந்தைய நாங்கள் யுத்த ரீதியாக இராணுவ ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்திருக்கோம். ஆகவே இந்த நாம் அவங்கள குறை சொல்லக்கூடாது. உண்மையாக நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை. அது காரணம் நாங்கள் எங்களோட ஹெரிட்டேஜ் அல்லது எங்களோட சர்வீஸ் டு த நேஷன், நாங்கள் எந்தெந்த நாட்டுக்கு செஞ்சோம் என்கிற விஷயத்தை எங்களுக்கு முந்திருந்த அரசியல் தலைவர்களும் சரி, சமூக மார்க்க தலைவர்களும் சரி, புத்திஜீவிகளும் சரி, நாம் அதில் அந்த சேர்த்து வைக்க மிஸ் பண்ணிட்டோம். கண்டியில் ஒரு பெரிய மியூசியம் ஒன்று இருக்குது. தலதாமடைக்கு முன்னால் 2000 வருஷம் இலங்கையில் சிங்கள மக்கள் வாழ்ந்த வரலாற்றை காட்டுது. யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலுக்கு முன்னால் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. தமிழ் மக்கள் எல்லாளன் ஆண்ட பட அது இது வரலாறுலாம் சொல்லி வச்சு அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அது கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முந்தி சுதந்திரம் முடிஞ்ச உடனே திறந்துருக்கிறது. இப்போ நம்ம இலங்கையில் மட்டும்தான் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு ஆவணமும் ஒரு பாதுகாக்கப்படலை. சில புக்ஸ்கள் தான் இருந்தது. அந்த புக்ஸ்கள்லையும் இந்த பேஜும் இல்லை. நான் சில புக்ஸ்களை தேடிட்டு கொழும்பு லைப்ரரி போனேன். அங்கே போனால் அந்த பேஜில் புக் இருக்குது. மட்டக்களப்பு லைப்ரரிக்கு இலங்கை கிழக்கு மாநிலத்து முஸ்லீம்களோட வரலாறு செனட்டர் ஒரு தமிழ் ஒரு அழிகார் 100 வருஷத்துக்கு முந்தி அதை போயிட்டு அங்கே தேடி போனால் புத்தகம் இருக்கு, பேஜ் இல்லை, கிளிவட்டு போயிட்டு அப்படி ஒரு நிலைமையில தான் இதை பாதுகாக்கணுன்ற நான் இதை செஞ்சதுல காரணம். இப்போ எம்பி புதுசாக யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஸ்ரீலங்காவில் ஒரு பொருளை கண்டெடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹெம்மாத்தகமையில் ஒரு அந்த ஜனாசா அடக்கின இடத்துல மீசான்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, பழமை வாய்ந்த கல்லுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்குரிய ரூல் என்ன? அதை எங்கே ஒப்படைக்கலாம், இங்கே ஒப்படைக்கலாமா, அல்லது நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ண? இப்போ இது தேசிய தொல்பொருள் நேஷனல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ எங்கே கண்டாலும் முஸ்லீம்களுக்குரியது என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அது ஞாபகம் கொண்டு வைக்காங்க. இப்போ அன்றாபுரத்தில் கண்டுபிடிச்சாங்க பெரிய ஒரு கருங்கடஞ்சு செய்யப்பட்ட ஒரு தொட்டி உண்டு. நான் நினைக்கிறேன் ஒது எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்க. எங்களோட ஹிஸ்ட்ரியில் நாங்கள் செக் பண்ணுற நேரம் 670 வருஷத்துக்கு முந்தி எங்களோட முஸ்லீம்கள் தண்ணி இல்லாத இடங்களில் ஒது எடுக்கிறதுக்காக இந்த பாறைகளை குடைஞ்சு கல்லை வெட்டி அதை செஞ்சாங்க. அப்படியான ஒரு கல் ஒன்று வெள்ள செலவுக்குள்ள செய்யப்பட்டு கொண்டு வச்சாங்க. ஹெம்மாத்தகமையில் ஒன்று கண்டு எடுத்தாங்க. இப்ப அதை கொண்டு வர அது நூமலா கொண்டு வர இல்லாது அடையாளப்படுத்தப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டு எவிடன்ஸ் ஆக்கி கொண்டு வரணும். அந்த ப்ரோசஸ்ல பெருக்குது. அங்க ஆர்கியாலஜி ஹெம்மாத்தகமலை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்கு முந்தைய கண்டுபிடிச்சாங்க உண்டு. அதை எடுக்கிற முயற்சி நடக்குது. அப்படி என்ன செய்வாங்கன்னா அப்படி அவங்க கொண்டு வைக்கிற முயற்சி நடக்குது. இப்ப ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை செய்யுது. இன்னொரு டவுட் என்னன்னா, ஒருத்தர் படிக்கிற ஒரு மாணவர் அல்லது ஒருத்தர் புத்தகம் எழுதுறார், இலங்கை முஸ்லீம்களை பற்றி யாராவது ஒருத்தர் எழுதுறாங்க. எழுதும்போது அதற்கான ஆதாரம் முன்னேண்டா இந்த புத்தகத்தில் இருந்து எடுத்தோம்னு ஆதாரம் காட்டலாம். சரி, இப்போ ஒருத்தர் எழுதும்போது இந்த தகவல் காத்தான்குடியில் இருக்கிற இந்த மியூசியத்தில் இருக்கிறது என்று பதிவு செய்தால் அது ஆத்தன்டிக் தானா? ஆத்தன்டிக் தானே. என்னடா இங்கே இருக்கிறது புத்தகம் இருக்கும் பொழுதும் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை வச்சிருக்கேன். மேலே புக் இருக்கு, லைப்ரரிக்கு மேலுக்கு. ஓகே, லைப்ரரி போனால் மிச்சம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுனாடி லைப்ரரிக்கு எல்லா புக்ஸும் இருக்குது. நீங்கள் என்னென்ன ரிவ்யூ பண்ணுறீங்களோ, இப்போ இதில் என்ன பார்க்குறீங்களோ அங்கே மேலே உதாரணத்துக்கு பராக்கிரம பாகை பற்றி நாங்கள் பார்க்கோம். இப்போ நாங்கள் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்க்கல உங்களுக்கு பராக்கிரம கேபினட் ராஜ்யசபா செஞ்சிருக்கோம் அமைச்சரவையை. அதை செஞ்சதும் பராக்கிரம பாகன்ற ஃபில்மை ப்ரொடியூஸ் பண்ண டிரெக்டர்னா செஞ்சேன் நான். சரி, ஏனண்டா தப்பி தவறி மூக்குல கொஞ்சம் மன்னர் ரயில டிஃபரெண்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க, திரும்பி இன்சல்ட் பண்ணிருக்குது மன்னர் பிளேசிங் சொல்லுவாங்க. அதே எப்படி அவர் அந்த ஃபில்மை செஞ்சாரோ அதே டிரெக்டர் கொண்டு 6 மாதம் நான் அவரை வச்சு அவரோட டீம் வந்துருந்து செஞ்சதான் இந்த ராஜ்யசபா. இப்போ நீங்கள் இந்த ராஜ்யசபாவில் இந்த போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டிருக்கானே, கோர்ட் ஆஃப் த கிங் பராக்கிரம பாகு. ஓகே, புலனர்வு ராஜதானி ராஜ்யசபா போட்டிருக்கிறீங்க. சரிண்ணே. இப்போ இந்த புத்தகங்கள் நம்ம முஸ்லீம்கள் யாராவது எழுதின புத்தகங்களா அல்லது நான் முஸ்லிம்ஸ் எழுதின புத்தகங்களா? பொதுவாகவே
நான் முஸ்லீம்ஸ் நிறைய எழுதிக்காங்க. நான் இங்கே ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறேன் நான் முஸ்லீம் எழுதினது தான். முஸ்லீம் குறைவு இங்கிலீஷ் ஆக்கள் எழுதினது, சிங்களீஸ் எழுது, ப்ரொஃபஸர் அல்வி சில்வாண்டு பெரிய லாங் ப்ரொஃபஸர் சிங்கள ப்ரொஃபஸர் எழுதினது. அடுத்தது எங்களோட தமிழ் லெக்சரர் ரைட்டர்ஸ் அவங்களோட வாமதேவன் செனட்டர் வாமதேவன் புக். இப்படி அந்த இதுகளைத்தான் நாங்கள் கூடுதலாக இங்கே செட் பண்ணோம். அதுக்காக முஸ்லீம்ஸ் நிறைய எழுதிக்காங்க. நாங்கள் இங்கே ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறோம் நான் முஸ்லீம் எழுதினதான். ஏன்னா அதை நான் எது கேட்டேன்னா ஒருத்தர் நாங்கள் எங்கடாக்களை வச்சு சொல்லக்கூடாது, எழுதி கொள்வீங்க, அதுக்காக சொல்லக்கூடாது தான் கூடுதலாக வச்சிருக்கீங்க. நாங்கள் அப்படி தான் வச்சிருக்கோம். இது நமக்கு வேற ஒரு நோக்கமும் இல்லை. இது உண்மையிலே இதை நிறைய சிங்களீஸ் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. கெலனி யூனிவர்சிட்டிலேருந்து வந்தாங்க எல்லா ப்ரொஃபஸர்மார் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் உண்மையிலே நம்மளை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுற குரூப். முஸ்லீம்ஸை பற்றி கூடுதலாக எழுதுறது கெலனிய சுஜாதுன்னு அப்புறம் யூனிவர்சிட்டி தான் கூடுதலாக இந்த ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க நம்மளை பற்றின பிள்ளையா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அவங்க இங்கே வந்து பார்த்துருக்குள்ள புக் எழுதிக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியம், அவங்களுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி முஸ்லீம் ஹிஸ்ட்ரி இருக்குதா ஆண்டோடு. இப்போ திரும்ப எழுதுறல்லையே, இப்போ ஒரு லாஸ்ட் 10 years யாரும் எழுதுறல ஹிஸ்ட்ரியை பற்றி காய்க்கிறல, சம்பிக்கே கலைக்கிறது அவர் காய்க்கிறல. நான் அவருக்கு என்ன விளங்கப்படுத்தினேன். நான் இப்போ நான் அவரை ஒரு நாளைக்கு இங்கே கூட்டி எடுத்துக்கிறீங்க, நான் வாரன்னு சொன்னேன்ட்டு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ யாரும் ஹிஸ்ட்ரி ஆய்க்கிறல, என்னென்னா எல்லாரும் விட்டாங்க. எல்லாரும் வராங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி USA கனடா நோர்வே அடுத்தது இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் எல்லாரும் வராங்க. வந்து நாள் கணக்கில் ரிசர்ச் பண்ணி ஒன்று 6000 புக்கை பார்க்காங்க, இதை பார்க்காங்க, இந்த புக் எடுத்து பார்க்காங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, அதை எடுத்து நெட்டு போய் செக் பண்ணுறாங்க, எடுத்துட்டு அவங்க எல்லாரும் பர்ஃபெக்டானு போகிறாங்க. ஸோ இப்போ அது இப்போ நம்மளோட நோக்கம் என்னென்னா எங்கள்ட ஹெரிட்டேஜ், நாங்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவை அல்லது அளப்பரிய பங்களிப்பு, த கண்ட்ரிபியூஷன் மேட் டு த நேஷன், அதை சொல்றதன் மூலம், அதை பாதுகாக்கிறதன் மூலம் எங்களுக்கு மற்ற சமூகங்களோட நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுது. எங்களை பற்றி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருந்த ரீசன் அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதான். அப்போ அந்த நாங்கள் இந்த நாலேஜை கொடுக்குற நேரம் எங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய் அவங்களுக்கு இப்போ ஹாப்பி. இன்னும் இவ்வளோ முஸ்லீம் செஞ்சிருக்குதா, 1000 வருஷத்துக்கு முந்தியே அவங்க கேபினெட் இருந்திருக்காங்களே, இந்த நாட்டில் பராக்கிரம சமுத்திரம், என்ன ஜனநாயக சமுத்திரம், அன்றாவர எல்லாமே கட்டினது முஸ்லீம்களால் தானே. இல்லாட்டி அந்த நேரத்தில் மன்னர்கள்கிட்ட இந்த முஸ்லீம்கள் வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் அந்த சாமன் அவங்க எக்ரிமெண்ட் பார்க்கலாம் எழுதுறாங்க. என்னென்னா நீங்கள் குளங்களை கட்டுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மேலதிகமாக வர அரிசியில் நாங்கள் என்ன செய்கிறோம் வாங்குகிறோம் ரெண்டு எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. யார்? அரபிகள். அப்போ அந்த எக்ரிமெண்ட்டு கீழே தான் இவங்க மன்னர் என்ன செய்கிறாங்கல்ல, மலமளம்னு நாடு முழுக்க குளங்களை கட்டினாங்க. இலங்கை விவசாயத்துறையில் தன்னிறைவு அடைந்த நாடுன்னா அதுக்கு முஸ்லீம்கள் காரணம். அதுக்காக முஸ்லீம்கள் தான் சொல்லி பிரச்சனை அப்படி சொல்ல வரல, அவங்களும் காரணம். அப்போ அது இலங்கை பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமைஞ்ச ஒரு விஷயம். அவங்க நாங்கள் வாங்குற மேலண்டா அவங்க குளத்தை கட்டிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க குளத்தை கட்டினாங்க, எல்லாம் சர்ப்ளஸ் அரிசி எல்லாம் விவசாய பொருட்களை வாங்கி கொண்டு அரபு நாடுகளில் கொண்டு போனாங்க. இங்கே இருக்கிற உற்பத்தி பொருட்களை ஏற்றினாங்க. இவங்க ஏலம் கராம்பு எல்லா ஸ்பைசஸ் செய்ய தொடங்கினாங்க. அப்போ அது இந்த நாட்டு பொருளாதார அபிவிருத்தியில் எங்களோட முஸ்லீம்கள பங்களிப்பு பாரிய அளவில் இருந்ததுங்கிற விஷயம் தெரிஞ்சாத்தானே நம்மளுடைய இருக்க மாதிரி இருப்பாங்க, நம்மளுக்கு மரியாதை தருவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம செஞ்சிருக்கிறதுங்க. ஆகவே இப்போ நான் நிறைய செக் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் 10 years 15 years லாஸ்ட் 10 yearsக்குள்ளுக்கும் அறிஞ்ச வரையில் இப்போ யாரும் எங்களை முஸ்லீம்களை எந்த ப்ரொபோசல் சொல்கிறதும் இல்லை, ஹிஸ்ட்ரியை பற்றி காய்க்கிறதும் இல்லை. அதை காய்க்கிறல, உரிமை இல்லைன்னு சொல்கிறதில்ல, அதை காய்க்காங்கல்ல. அது ஒரு விஷயம் நடந்துக்கிறது. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சந்தித்ததும். இந்த நாங்கள் இதை வீடியோ எடுக்கிற கேப்பில் உங்களுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதும் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹமத் செய்யட்டும். இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்களும் நம்ம நிறைய இடங்களுக்கு டூர் போவோம், மற்ற வெளிநாடுகளுக்கு உள்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போவோம். கட்டாயம் லைஃப்பில் ஒரு முறை உங்கள் பிள்ளைகளை மாணவர்களை காத்தான்குடியில் அதுவும் இந்த மியூசியத்துக்கு கூட்டிக்கிட்டு வாங்க. நம்ம வரலாறற்ற சமூகம் கிடையாது, வரலாறுகளுடன் கூடிய சமூகம்ங்கிறத நிரூபித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால கண்டிப்பாக கூட்டி கொண்டு வந்து காட்டுங்க. இதுதான் மன்னருடைய அமைச்சரவை. அப்படியே கேபினெட்டில் நடுவில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது பராக்கிரம பாகு அரசர் இருக்கிறாரு. இதில் சகோதரி ஹிஸ்புல்லா அவங்க ஒரு செய்தியை மேலதிகமாக சொன்னாங்க. பராக்கிரம பாகுடைய இந்த அரசவை எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃபிலிம் எடுக்கப்பட்டிருக்குதாம் சிங்களத்தில். அந்த ஃபிலிமை எடுத்த டைரக்டரையை கொண்டு வந்து தான் இதையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைண்டா உருவத்தை சதிச்சிட்டாங்க, பராக்கிரம பாகு இப்படி இல்லை என்று சொல்லி ஒரு விமர்சனம் வந்துடுங்கிறதுக்காக கொண்டு வந்து செஞ்சுருக்கிறாங்க.
பராக்கிரம பாகு இங்கே இருக்கிறாரு. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆக்களை பார்க்கலாம். இதில் ஒரு விவகாரம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், எல்லோருடைய காலையும் பாருங்க செருப்பில்லாமல் இருக்கிறாங்க. மன்னரை தவிர மற்ற எல்லாரும் செருப்பில்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் யார் 4 முஸ்லீம் அமைச்சர்களோ அவங்க செருப்போடு இருப்பாங்க. உதாரணமாக தலையில் தலப்பா போட்டிருப்பாங்க. இங்கே இவரை பாருங்க, தலையில் தொப்பி வச்சிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு, ஷூ போட்டிருக்கிறாரு, மன்னர் போட்டிருக்கிற மாதிரியே போட்டிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு சிறப்பு அனுமதி, அவங்க அப்படி இருக்கலாம். 2வது ஆளை தேடுவோம். இங்கே இருக்கிறாரு, இவர் கோட் போட்டிருக்கிறாரு, தொப்பி, தாடி, இந்த ஷூ போட்டிருக்கிறாரு 2வது. 3வது மன்னரோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி ஒன்று. தொப்பி போட்டிருக்கிறாரு, இந்த செருப்பு போட்டிருக்கிறாரு, கோட் போட்டு அந்த பழங்கால முதலியார்கள் மாதிரி அவர் இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம், தொப்பி போட்டிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு, செருப்பு போட்டிருக்கிறாரு. வேறு யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. இதுதான் மன்னருடைய பராக்கிரம பாகுனுடைய அமைச்சரவை. இந்த அமைச்சரவையில் 4 பேர் முஸ்லீம்களாக இருந்திருக்கிறார். எனவே முஸ்லீம்களுக்கு வரலாறு இல்லை, இஸ்லாமியர்கள் வந்தான் வரத்தான் வந்தேரிகள், நீங்கள்லாம் யார் என்று சொல்லி கேள்வியெல்லாம் எழுப்ப முடியாது. நம்முடைய வரலாறு இருக்கிறது, வரலாறு தெளிவாக பாதுகாக்கப்பட்டும் இருக்கிறது. நாம் இந்த நாட்டுக்கு பல சேவைகளை செய்திருக்கிறோம் என்பதை இதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான அற்புதமான விஷயம் இருக்குது. முஸ்லீம் நேஷன் பேப்பருடைய ஒரு பிரதியை இங்கே கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதில் டேட் தெரியுதாண்டு பார்ப்போம், எந்த காலத்துக்குரியது. 1905ஆம் ஆண்டு கொழும்புல இருந்து வெளியாக இருக்குது. 1905 புதன்கிழமை ஒன்றில் 13 புதன்கிழமைன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் நேஷனை பொறுத்தவரை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றில் வெளியிடப்பட்ட ஆரம்பகால பத்திரிகைகளில் ஒன்று முஸ்லீம் நேஷன், அதே போன்று இஸ்லாம் மித்திரன். இந்த 2மே பிற்பட்ட நாட்கள் இல்லாமல் போயிடுச்சு. இது வாரத்திற்கு 2 முறை, அதான் ஸ்பெஷல். இன்னைக்கும் நமக்குண்டு சொந்தமாக எந்த பத்திரிகையும் இலங்கையில் கிடையாது. ஆரம்பத்தில் நவமணி கொஞ்சம் வந்து கொண்டிருந்தது, அது நின்றுடுச்சு. இப்போ விடிவெள்ளி வருது. விடிவெள்ளி நமக்குரியதில் வீரகேசரிக்குரியது. விடிவெள்ளி முஸ்லீம்களுடைய செய்தியை கொண்டு வரணுங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஓனர்ஷிப் வீரகேசரிக்கு தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம் நேஷன் வாரத்திற்கு 2 முறை, புதன் சனிக்கிழமைகளில் பிரசுரம் செய்யப்படும் அதில் போட்டிருக்காங்க. அப்போ அந்த காலத்திலேயே வாரத்துக்கு 2ன்னு சொல்லும்போது மாதத்துக்கு 8 பத்திரிகை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. மீடியாவுடைய தாக்கம் என்ன, மீடியா எவ்வளவு முக்கியங்கிறத இன்றைக்கி காசா யுத்தத்துக்கு பிறகு அல் ஜசீராவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அன்னைக்கே நம்முடைய தலைவர்கள் இலங்கையில் நடைபெற்ற 1905 காலப்பகுதிகளில் தான் இலங்கையில் துருக்கி தொப்பி போராட்டத்துக்கான வேகம் எடுக்கும். அதாவது அன்றைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்த லயட் அவங்கள்ட்ட ஒரு வழக்குக்கு போவார் சட்டத்தரணி அப்துல் லத்தீஃப் அவரை தொப்பி போட்டுக்கிட்டு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி லயட் சொல்லும்போது, இல்லை நாங்கள் தொப்பி போட்டுக்கிட்டு வர்றது எங்களோட உரிமைன்னு சொல்லுவார். அதற்கு பிறகு வாத பிரதிவாதங்கள் நடந்து தொப்பி போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு தடை விதிக்கவும், அதற்கு எதிராக இலங்கையில் துருக்கி தொப்பி போராட்டம்னு இலங்கையினுடைய மாவட்ட தலைநகரங்கள் எல்லாவற்றிலும் 30 பொதுக்கூட்டங்களுக்கு மேல் அன்றைய தலைவர்கள் அறிஞர் அசீஸ், அறிஞர் சித்திலப்பை, டாக்டர் கலீல், டிபி ஜாயா, இது மாதிரியான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி கடைசியில் கொழும்பு ஜாகிரா கல்லூரி மைதானத்தில், இன்றைக்கி இருக்கிற ஜாகிரா பள்ளி மைதானத்தில் 30,000 பேரை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அதுலேயும் வெற்றி கிடைக்காத போது லண்டனுக்கு போய் லண்டன் கோர்ட்டில் வழக்கு பேசி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கும் ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கிட்டு கோர்ட்ஸில் போய் வாதாட முடியும். அந்த உரிமையை கொண்டு வந்தாங்க. தொப்பி மார்க்கத்தில் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி அது ஒரு ஆடையாக எங்கள் உரிமை, அதை நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு உரிமைக்காக அன்றைக்கே போராடுவதற்கு முஸ்லீம் நேஷன் காரணமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முஸ்லீம் நேஷனுடைய ஒரு பிரதியை இங்கே நம்ம பார்க்குறது. அல்லாஹ் இதற்காக பாடுபட்ட அன்றைய கால தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே பழங்கால பொருட்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிற காட்சிகள் இருக்குது. இது திருமண வீட்டின் மணப்பெண் அறை. பழங்காலத்தில் இப்படித்தான் கல்யாண வீடுகள் இருக்குமாம். நீங்கள் பார்க்கலாம், கல்யாண வீடு, பழைய கட்டில், பொண்ணு மாப்பிள்ளைன்னு சித்தரிச்சிருக்கிறாங்க. வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த பழங்காலத்தை காட்டுறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த குரான் மதரசா எப்படி இருக்குங்கிறத சித்தரிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், ஹசரத் ஓதி கொடுப்பார், பிள்ளைகள் வந்து ஓதும். பெரும்பாலும் இப்போவும் இப்படித்தான், ஆனால் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. இது பழங்காலத்தில் இப்படித்தான் இருக்குங்கிறத சித்தரிச்சிருக்கக்கூடிய ஒரு காட்சி. பழங்கால சாரி, இந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. இந்த துருக்கி தொப்பி பார்க்காதாக்கள் இதில் பார்த்துக்கலாம். இதாக இருக்குது. அந்த காலத்தில் பாயில் நெஞ்சு அதுக்கு பிறகு ஒரு கவர் போட்டிருப்பாங்க போல். பெல்ட் இப்பயும் சில பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்துகிற, ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பெல்ட்டு, இந்த அத்தர் வைக்கிற பாக்ஸில் இருந்து எல்லாமே வச்சுருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து நேரம் எடுத்து பார்க்க முடியும். இது 16ஆம் நூற்றாண்டு புராதன பாரசீக வானசாஸ்திர சபாவித் மாதிரி கருவி. அந்த நேரங்களை கணிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட
பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டில் இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம், பழங்கால குரான் பிரதிகள் இருக்குது. இந்த பிரதி, இந்த எழுத்து வடிவம் இன்றைக்கும் இருக்குது. இந்த எழுத்து வடிவம் இப்போ இல்லை, இது பழங்கால எழுத்து வடிவம். இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கையால் எழுதப்பட்ட அல் குர்ஆனுடைய பிரதியும் அது இப்போ இருக்கிற மெத்தேடும் என்னங்கிறத தான் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கும், அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எழுதப்பட்ட குர்ஆனுடைய பிரதியை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய ஃபோட்டோ காப்பி ஒன்று. அதே மாதிரி இதெல்லாம் பழங்கால பிரதிகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கையால் எழுதப்பட்ட பிரதியினுடைய ஃபோட்டோ காப்பி. இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம், வெளிநாடுகளுக்கு போய் பார்க்க முன்னாடி. இதெல்லாம் ஓலைச்சுவடி. இந்த அன்றைய கால 17-18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தமிழ் மொழியில் மார்க்க மருத்துவ ஏனைய காணி உறுதிகளும் பண ஓலையில் பாதுகாக்கப்பட்டது. பண ஓலையாம் இது. தமிழ்லையும் அரபு தமிழ்லையும் எழுதியிருக்கிறாங்க. இது அந்த காலத்து டீடுகள் போல் அதெல்லாம் செஞ்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வாங்க மேலே போவோம். மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பழைய காலத்து ஒரு மரத்துக்கு கீழே எப்படி வீடுகள் இருக்குதுங்கிறத காட்டுற அந்த காட்சியெலாம் இங்கே இருக்குது. இது வந்து நெய்தல். இன்றைக்கும் கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் இந்த கையால் நெய்கிறது வச்சுருக்கிறாங்க. தொட வேணாம்னு போட்டிருக்கிறாங்க. தொட முடியாது. நமக்கு எப்படி நெய்கிறதுன்னு தெரியா, நம்மளும் வீடியோக்களில் பார்த்தது தான். பழைய ஆயுதங்கள் எப்படி செய்வாங்கன்னு கொல்லம்பற்றன்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறதையும் பழங்காலத்தில் எப்படி அதை செய்வாங்கங்கிறதையும் தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்கிறத பார்க்குறோம். இங்கே பார்த்தோம்னா இது பழங்கால கப்பல். சகோதரி இஸ்புல்லா அவங்க சொல்லும்போது ஒரு செய்தி என்ன சொன்னார்னு கேட்டால், இது ஒரு மரம், இது தனித்தனியாக ஜாயின் பண்ணப்பட்ட ஒரு கப்பல் கிடையாது. ஒரு மரம், ஒரு மரத்தை அப்படியே தோண்டி ஒரு பெரிய கப்பலாக மாற்றி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் மீன் பிடிக்க போகும்போது இப்படி தான் போவாங்களாம். இந்த காலத்தில் இப்படி கப்பலில் போவாங்க. ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், ஒரு தனி மரத்தையே இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் இலங்கை இஸ்லாமியர்கள் இப்படித்தான் அவங்களுடைய தொழில்களை செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதிகள். அது எப்படி அதை பயன்படுத்தினாங்க, அதை எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கங்கிறத காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் விவசாயத்துக்கு, நெல் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. இது இப்போ அண்மை காலம் வரைக்கும் நானே இதை பார்த்துருக்கேன். நெல் அளப்பாங்க இதில் போட்டு, அதுக்காக வைக்கிறது. இதெல்லாம் நெல்லுகளை பாதுகாத்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. வயல் உழுவுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அன்றைய காலத்தில் யூஸ் பண்ணினது அப்படியே செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு விவசாயி நெல் பயிரிடுற காட்சிகள் எல்லாம் இதில் இருக்கிறத பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ரெக்கார்டிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், முடிச்சுட்டு வரலாம். சரி. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம். என்ன இடம்னு சொன்னால், சிங்கள மன்னர் 2ஆம் ராஜசிங்கவனுடைய உயிர் காத்த வீர முஸ்லீம் பெண்மணி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது ஃபாத்திமாவினுடைய கதை. நாங்கள் 1986களில் இலங்கையினுடைய 3ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் இந்த வரலாறு இருந்துச்சு. பிறகு அந்த வரலாற்றையெல்லாம் தூக்கிட்டாங்க. புதிய பாடத்திட்டம் வருகுது, கல்வி சீர்திருத்தம். அதுலையாவது இதை கொண்டு வர்றாங்களா இங்கே பார்ப்போம். 1636 தொடக்கம் 1687ஆம் ஆண்டு வரைக்கும் கந்தியை ஆண்ட சிங்கள மன்னன் 2ஆம் ராஜசிங்க, 2ஆம் ஸ்ரீராஜசிங்க அவர்களுடைய ஆட்சி போர்த்துகேய படைகளால் வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்படுற நேரத்தில் சிங்கள மன்னன் 2ஆம் ஸ்ரீ ராஜசிங்க மன்னர் போர்த்துகேய படைகளால் துரத்திக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஓடிக்கிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போய் ஒழிக்கிறாரு. மன்னர் அந்த மரத்து பொந்துக்குள்ளே ஒழிச்சிருக்கிற காட்சியை சித்தரிச்சிருக்கிறாங்க. இங்கே சகோதரி ஃபாத்திமா என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டில் பால் கறந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க காண்றாங்க. இதை கண்டதுக்கு பிறகு இவங்க கிட்ட போர்த்துகேய படை வந்து கேட்குது, மன்னரை கண்டீங்களான்னு சொல்லி. ஆமாம், கண்டேன்னு சொன்னால் மன்னரை காட்டி கொடுத்த மாதிரி ஆகிரும், காணல்னு சொன்னால் பொய் சொன்ன மாதிரி ஆகிரும். அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது சகோதரி ஃபாத்திமாவை என்ன பண்ணுறாங்கன்னா, மாறு கை வெட்டுறாங்க. இந்த பாருங்கள், காலை வெட்டிருக்கிறாங்க, இங்கே கையை வெட்டியிருக்கிறாங்க, அதை அப்படியே சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்பவும் அவங்க அதை அவங்கள காட்டி கொடுக்கல. கடைசியில் தலையை வெட்டி கொள்கிறாங்க. கொண்டதற்கு பிறகு வெளியில் வந்து மன்னர் பார்க்குறாரு, அவங்க மரணிச்சு போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் மாரக்கலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி மறக்கலேன்னு முஸ்லீம்களை பார்த்து மறக்கலையா அப்படிம்பாங்க. நாங்களும் மறக்கலைன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டால், அவங்க நம்மளை கிண்டலுக்காக வரலாறு தெரியாமல் சொல்கிறாங்க மறக்கலையான்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே 2ஆம் ஸ்ரீவிக்ரம ராஜசிங்க மாரெக்கலேன்னார், என்னை பாதுகாத்த ரத்தமே, நீ செத்து என்னை பாதுகாத்துட்டியம்மான்னு சொன்னாங்க. இலங்கை வரலாற்றில் சிங்கள மன்னரை பாதுகாத்த பெருமை இலங்கை இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கிறது. அதனால தான் மன்னர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், என்ன நீ காட்டி கொடுக்கலன்னு சொல்லி போர்த்துகேய படை போனதுக்கு பிறகு பிற்பட்ட நாட்களில்
இந்த பெண்மணியினுடைய தியாகத்தை கண்டு நெகிழ்ந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சன்மானங்கள் எல்லாம் நிறையவே வாரி கொடுத்தாரு என்கிற வரலாற்றை பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்கிற அக்குரணை அதையொட்டிய பல பகுதிகள் எல்லாமே வந்து மொத்தமாக அன்றைய காலத்தில் இந்த பெண்மணியினுடைய நினைவாக இஸ்லாமியர்களுக்கு மடவள அக்குரணை அந்த பகுதி முழுவதும் பாருங்கள் முஸ்லீம்கள் செறிந்து வாழ்வாங்க. அது அன்றைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட பகுதிகள். இந்த அன்பளிப்பு கொடுக்குற காட்சி இதில் இருக்குது பாருங்கள். இங்கே அந்த இஸ்லாமிய பெண்கள் இருக்கக்கூடிய காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு. 1980 83களில் எல்லாம் புத்தகங்களில் இருந்தது. ஆனால் பிற்பட்ட நாட்களில் அது எடுக்கப்பட்டுடுச்சு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பாட்டிமா எல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்கங்கிறத சித்தரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த வியாபாரங்கள், இந்த தையல் மெஷின்கள் வந்த காலத்துக்கு பிறகு உள்ள பகுதிகள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு கடையில் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது வந்து இந்த ஜெம் பிஸ்னஸ் பண்ணுறது. இலங்கை ஜம்முக்கு வந்து முஸ்லீம்கள் ரொம்ப ஃபேமஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். இலங்கை ஜம் வியாபாரிகள் அது எப்படின்னு சொல்லி இதுவும் ஜம் பிஸ்னஸ் பண்ணுறது தான். இவங்க 2 பேர் வந்திருக்காங்க, ஜம் வியாபாரிகள் தான் நம்மளோட கூட்டாளிகள். சரியா? இங்கே பார்க்கலாம் இந்த பஜார் மார்க்கெட் பிளேஸை தான் காட்டியிருக்கிறாங்க எப்படி அந்த மார்க்கெட் இருக்குமெண்டு. இதில் உட்கார வேணாமாம். இது ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெரியவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது பழங்கால பொருட்களாக இங்கே ஹசரத் ஒருத்தர் இருக்கிறாரு. இது வந்து இஸ்லாமிக் புக்ஸ் விற்கிற இடம். இது லைப்ரரி உண்டு அந்த காலத்தில், புக்குகள் விற்கிற இடம், அரிச்சுவடி அது இதெல்லாம் இருக்காரு விற்கிறதுக்குரிய ஆள். இது பலசரக்கு கடை உண்டு, மருந்து கடை உண்டு போல். ஆமாம், மருந்து கடை, மருந்து பொருட்கள் எல்லாம் இருக்குது. டீ கடை உண்டு, இங்கே இருக்குது டீ கடை. டீ மாஸ்டர் இருந்தால் இருக்கார். வாழைப்பழம் பன் அதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில். இப்படி கடைகள் இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அதை இங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பழங்காலத்தில் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பழச்சாறு பிடிவதற்காக பயன்படுத்தப்பட்ட எந்திரம். பழச்சாறு எடுப்பாங்களாம். அதில் பெரிய ஹோட்டல்களில் டீ பாய்லர் இப்பயும் இது வேறு வடிவத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்த பழங்கால பொருட்கள். கேமரா ஐட்டங்கள் போல இந்த ரீல் இதெல்லாம் மீடியாவுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஃபிலிம் ரோல் அது இதெல்லாம் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது எல்லா பகுதிகளுமே. மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. அது அயன் பாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்பயும் யூஸ் பண்ணுறாங்க. இது இன்னும் இருக்குது. இப்போ நம்ம வர்ற பகுதி இது லைப்ரரி. கீழே பார்த்த அனைத்துக்கும் உரிய ஆதாரத்தை இங்கே தான் வச்சுருக்கிறாங்க. அது தவிர மேலதிகமான சில செய்திகளும் வச்சுருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, யோனாஸ். ஸ்ரீலங்கா யோனக்க என்று சொல்லித்தான், சோனகர்கள் என்று சொல்லித்தான் இஸ்லாமியர்களை அழைப்பாங்க. இப்போ ஐடென்டி கார்டுகளில் இலங்கை முஸ்லீம் என்று வருது. முன்னையெல்லாம் சோனகன் அல்லது யோனக்கண்டு வரும். அதுக்குரிய ஆதாரங்கள் இதில் தொகுத்துருக்குறாங்க. பாட புத்தகத்தில் படிக்கிற தொலைமையினுடைய வரைபடம். அந்த தொலைமையினுடைய வரைபடத்தில் தப்ரபேனா என்று சொல்லி ஸ்ரீலங்காவை வரைஞ்சிருக்கக்கூடிய காட்சி. அவர் அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவை இப்படி தான் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. அதை எடுத்திருக்கிறாங்க. சக்ஸஸ் ஆஃப் த வெவர். சகோதரி ஹிஸ்புல்லா அவங்க நம்மளோட பேசும்போது கவனிச்சிருப்பீங்க. குளங்கள் ஏன் கட்டினாங்க, அதனுடைய சக்ஸஸ் என்னென்னலாம் சொன்னார். அதை பற்றிய தகவல்கள் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான வரலாறு. இலங்கையில் இருந்த அரபுகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதராக வந்துட்டாங்க என்று கேள்விப்பட்டதற்கு பிறகு இங்கேருந்து ஆட்கள் அனுப்புகிறாங்க. முகமது நபியை பற்றிய தகவல்களை போய் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், போகிற வழியில் அங்கே போய் சேரும்போது, மதீனாவுக்கு போய் சேரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போயிடுறாங்க, மரணிச்சிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் போய் அடைகிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து தகவல்களை எடுத்துக்கிட்டு வரும்போது வர்ற வழியிலையும் ஒருத்தர் மரணிச்சிடுறாரு, மற்றவங்க தகவல்களை கொண்டு வந்து கொடுத்தாங்கங்கிற செய்தி இதில் தொகுக்கப்பட்டிருக்குது. இப்னு சஹ்ரயாருடைய அஜாயிபுல் ஹிந்தில் இப்படி ஒரு தகவல் இருக்கிறதுங்கிறத மரணிச்ச பிரபல எழுத்தாளர் லோனா தேவராஜா அவங்க தன்னுடைய புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. த முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காங்கிற புத்தகத்திலையும் இது இருக்குதுங்கிறத இதில் அழகாக தொகுத்திருக்காங்க. ஒரு நான் முஸ்லீம் சகோதரர்கள் வரும்போது இதையெல்லாம் பார்க்கும்போது இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு எவ்வளோ பழமையானதுங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். இது எல்லாமே இலங்கை முஸ்லீம்களுடைய பழங்கால வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒன்று. உட்கார்ந்து டைம் எடுத்து படித்து தகவல்களை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் பழமையானவங்கிறத தொகுத்துருக்குறாங்க ஃபுல்லாக. இங்கெல்லாம் பார்க்கலாம் ஆதாரங்களோட, புத்தகங்களோட. இதெல்லாம் த முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா லோனா தேவராஜா அவங்களுடைய புத்தகத்தை தான் பெரிய அளவில் ஆதாரம் காட்டுக்கிறான். லோனா தேவராஜாவுடைய புத்தகம் சிங்களம் என்ற ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னு சொன்னாலும் இலங்கை முஸ்லீம்கள் எவ்வளவு பழமையானவர்கள்ங்கிறதுக்கான ஆதாரங்கள், பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் உண்டான தகவல்கள், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லீம் தலைவர்கள் அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் இதில் இருக்குது. இது MC அப்துல் ரஹ்மான் அவங்களுக்காக வெளியிடப்பட்ட ஒரு முத்திரை. அதனுடைய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய குரல்ல கனத்த செமெட்ரி, அதே மாதிரி
இன்னும் பல இடங்கள் மும்தாஜ் மஹால் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே வந்து MC அப்துல் ரஹ்மான் அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்காக கொடுத்தது. அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த மம்மலை மரைக்கார் கீழே பார்த்தோமா இல்லையா, சரதியல் என்று மம்மலை மரைக்கார் போய் ஒழிச்சு கொண்டிருந்த உத்துவான் கந்த மலை இதுதான். இந்த மலைக்கு நாங்கள் ஏறி இருக்கோம். நான், ஜாவிடு, நம்மளோட ஷஹ்னி எல்லாருமே இந்த மலைக்கு நாங்கள் ஏறி இருக்கிறோம். ஏறி மேலே வரைக்கும் இங்கே வரைக்கும் போயிருக்கிறோம். ஜாவிடு இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஏறின மலை சரதியல், சூர சரதியல். அவங்களோட கீழே நம்ம பார்த்த வரலாற்றுக்குரிய ஆதாரங்களைத்தான் இங்கே எல்லாமாக தொகுத்துருக்குறாங்க. இது அப்படியே முழுவதும் இதை இப்போ மெயின்டைன் பண்ணுறது அர்பன் கவுன்சில் காத்தான்குடி. அந்த தகவலையும் அவங்க அதில் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் முஸ்லீம் தலைவர்கள் செய்த தியாகங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இது ES சேனாநாயக்கா அவங்க சொன்ன செய்திகள். அதே போன்று MC அப்துல் காதர் அவங்க, இவர் தான் துருக்கி தொப்பி ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போய் தொப்பி அணிஞ்சுக்கிட்டு இந்த தொப்பியோடு தான் உள்ளே போனார். இவர் தான் அதுக்காக போராடினவர். அவருடைய அந்த துருக்கி தொப்பி வரலாறுகள் இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலும். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இவன் கலாநிதி TP ஜாயா, இலங்கை முஸ்லீம்கள் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நபர். அவரை பற்றிய வரலாறுகள் இதில் இருக்குது. இஸ்மாயில் அவங்க, அவருடைய வரலாறு இதில் தொகுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன மாதிரி வேலைகள் நாட்டுக்காக சமூகத்துக்காக செஞ்சாங்கன்னு. இதெல்லாமே இலங்கையில் இருக்கக்கூடிய புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பழமையான பள்ளிவாயல், நுரச்சோல ஜும்மா மஸ்ஜிது, அதே மாதிரி இது வந்து நாகூர் ஜும்மா மஸ்ஜித், இப்படி ஒவ்வொரு பழங்கால பள்ளிகளை இதில் புகைப்படங்களாக போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது சம்மங்கோடு ஜும்மா பள்ளிவாசல், அக்பர் ஜும்மா மஸ்ஜித், ஸ்லேவ் ஐலண்ட். அதே மாதிரி இதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் அவங்களுக்கு வெளியிடப்பட்ட முத்திரைகள், அவர்களுடைய தனித்தனி வரலாறுகள். இதெல்லாமே அது எல்லாத்தையும் மொத்தமாகவே இங்கே தொகுத்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறை ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மியூசியம். நாளில் ஒரு முறையாவது பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வாங்க, குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வாங்க, காத்தான்குடிக்குன்னே இதுக்குன்னே வாங்க, வந்து இந்த வரலாறுகளை பாருங்கள், படிங்க. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வரலாறுகள் பற்றிய செய்திகளை நீங்கள் படித்து கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து வந்தான் வர்த்தான் கிடையாது, வந்தேரிகள் கிடையாது, இலங்கை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் என்பதை நிறுவி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஒரு மியூசியமாக இருக்கிறது. எனவே இதற்கு அனைவரும் வர வேண்டும், இதை பார்க்கணும், வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதா நம்முடைய நோக்கம். இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். குறிப்பாக முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஹிஸ்புல்லா அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு சேவையாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட பாராளுமன்றத்தில் அவர் முஸ்லீம் தியாகிகள் 7 பேர் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் தியாகிகளாக அறிவிங்கன்னு திரும்பவும் கோரிக்கை விடுத்திருந்தார். ஜனாதிபதிக்கும் பல கடிதங்கள் அவர் அனுப்பியிருக்கிறார். இது சம்பந்தமாக நான் ஏற்கனவேயும் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் என்பதையும் இந்த இடத்துல நினைவூட்டி கொண்டு, என்னோடு சேர்ந்து இதற்காக முழுவதுமாக இந்த பயணத்தில் இந்த வரலாறுகளை பற்றிய செய்திகள் உங்களுக்கு தர்றதுக்கு நம்மளோட இணைஞ்சு வந்திருக்க சகோதரர் முவாது வந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிறாரு ஜாவிட், ஹாய் காட்டுங்க. ஜாவிட் வந்திருக்கிறாரு. அப்படியே திருப்பி உங்களை காட்டுங்க. இந்த ஷஹ்னி இருக்கிறாரு. நான் எல்லோரும் சேர்ந்து தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி காத்தான்குடிக்கு. இதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே இந்த பயணத்துக்கு வந்திருக்கோம். அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரியணும். பார்க்குறாக்கள் அத்தனை பேரும் அனைவருக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள்.